உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம். இருபது 10/2015 ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. சப்தமி திதி பகல் 10:12 வரை, பின்பு அஷ்டமி. பூராட நட்சத்திரம் பகல் 11:19 வரை, பின்பு உத்திராட நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, பாக்யஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரனவர் அமைய பெற்று 6இல் ராகு சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்கும். குழப்பங்கள் விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகி சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் சூரியன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும், இன்று மாலை 5 மணி வரை 8ஆம் வீட்டில் சந்திரனவர் சஞ்சரிப்பது சந்திராசிரமம் ஆகும். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தடைபடக்கூடிய அமைப்பு, தாமதமாகக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, 3இல் செவ்வாய் சுக்கிரனும் 6இல் சனியும் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இன்று மாலை 5 மணிக்கு பிறகு சந்திரனவர் 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பதால் சிறு சிறு குழப்பங்கள் மாலை வேளையில் ஏற்படலாம். நிதானத்தோடு செயல்படுவது உத்தமம். கடக ராசி நேயர்களே, ராகு 3இலும் 6, 7 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரனும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். 2ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பண வரவானது சிறப்பாக இருக்கும். மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகி சாதகமான பலன்கள் இருக்கும். சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் குரு சுக்கிரன் அமைய பெற்று 3இல் சூரியன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கடந்த கால சோதனைகள் எல்லாம் மறைந்து மன அமைதி உண்டாகும். கன்னி ராசி நேயர்களே, சூரியனானவர் 2இல் அமைய பெற்று 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. தேவையில்லாத அலைச்சல்கள், வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது உத்தமம். எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கு தடங்கல்கள் ஏற்படலாம் என்பதனால் கவனமாக இருக்கவும். துலா ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் அமைய பெற்று 3இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். எதிர்பாராத தன வரவுகளால் கடன் பிரச்சனைகள் விலகி சாதகமான பலன்கள் உண்டாகும். விருச்சிக ராசி நேயர்களே, 10ஆம் வீட்டில் செவ்வாயும் சுக்கிரனும் அமைய பெற்று லாபஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பதால் நீண்ட நாளைய கனவுகள் எல்லாம் நிறைவேறி அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பிரச்சனைகள் குறையும். குடும்பத்தில் கணவன் மனைவிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தனுசு ராசி நேயர்களே, சந்திரனானவர் ஜென்ம ராசியில் அமைய பெற்று லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் எதிர்பாராத தன வரவுகள் எல்லாம் உண்டாகும்.